ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு 2x2 ப்ளவுஸு, ஒரு சிம்பிளான ப்ளவுஸு எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் பீசஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட எட்ஜஸ் வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம ரா எட்ஜஸ் தெரியாமல் மடிச்சு வைக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து தான் ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இதில் வந்து த்ரெட்டு கட் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் இதோட வந்துட்டு ஒரு யூஸு. இதே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் திருப்ப திருப்ப ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கெல்லாம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிங் பண்ணுறப்ப எப்போதுமே கட்டிங் செக்ஷன் தான் வந்துட்டு டைலரிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன். அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுட்டீங்க. எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து மாற்றி தைச்சிட்டாலோ, இப்போ ஸ்லீவை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றிட்டாலோ அது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்காது. அதனால கட்டிங் செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ வந்துட்டு ஹுக்ஸ் அண்ட் லைஸ் பார்ட் வந்தாச்சு. இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஹூக்ஸ் அண்ட் லைஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல கிராஸ் பீஸ், அதை வந்து அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நான் வந்துட்டு இதில் வந்து ஹெம்மிங் பண்ணலை. நான் நெக்கையுமே வந்து ஃபுல்லாகவே நான் வந்துட்டு மிஷின்லேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த ஒரு ப்ளவுஸில் மட்டும் நான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் ஹெம்மிங் தான் பண்ணுவேன். எங்கள் கஸ்டமர் அர்ஜென்ட்டாக கேட்டவாசி நான் வந்து இதையுமே வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹேண்டையும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு சைட் ஸ்டீம் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்க, வந்துட்டு நான் எப்போதுமே வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறப்ப டபுள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் தான் வந்துட்டு பிரியாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் எவ்வளோ அவசரமாக ஸ்டிச் பண்ணாலும் சரி, நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எப்படி பக்காவான ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எப்படி நமக்கு மேட்ச் ஆகிருக்கு, டாட்டு பட்டி. இப்போ கஸ்டமர் வந்து அவசரம் அவசரம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும். இப்போ பாருங்கள், எப்படி வந்து ஆம்பல் சைஸ் வந்து ப்ளஸ் சைஸ் எப்படி வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 2 சைட்லையுமே உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கு. இனிமே வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.